வந்தாரு, வந்து பார்த்தாரு. பார்த்து அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாரு. "இது என்னங்க கருவேப்பிலை செத்து கிடக்குங்களாட்டுருக்குது" அப்படின்னாரு. அப்புறம் நாம ஆமாங்க. இது அன்னைக்கு புடிச்சு எல்லாம் வாடி போய் செத்தே போச்சுங்க. எல்லாம் முறிச்சு எறிஞ்சுட்டு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வேண்டாங்க ஒண்ணும் ஆகாதுங்க. அந்த சருநோய் மருந்து ஒரு 2 மூடி ஒரு மூடி ஊத்துங்க. அட்லீஸ்ட் மருந்து அடிச்சுட்டாலுமே கழுவி ஊத்துனீங்கன்னா கூட போதும். அது தெம்பு பிடிச்சுக்குங்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நானும் பார்த்தேன் எனக்கு நம்பிக்கை இல்ல. சரி ஏன்டா சரி சொல்றாரே அப்படின்னு சொல்லி போட்டு, சரின்னு சொல்லி எங்க பையன்ட்ட சொல்லி ஒரு கொஞ்சமால ஊத்திருக்கண்ணு அதுக்கு அப்படின்னு சொல்லி நான் கூட ஊத்தல. அவன ஆனா மருந்து அடிச்சுட்டு கழுவி ஊத்திருக்கண்ணு. அது இன்னும் வரவா போகுது அப்படின்னு சொல்லி போட்டு கம்முன்னு விட்டுட்டோம். அப்புறம் பார்த்தா இப்ப 15 நாள் கிருமிச்ச உடனே செடி துளிர் விட்டு வந்துருச்சு. அப்புறம் தான் நெனச்சேன், அட பரவால்ல எப்ப இவரு செந்தில் சொல்றது. எல்லாம் உயிர் உயிருங்கிறாரு. நீ செத்த உயிர கூட காப்பாத்திற மாட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சுங்க. மொத்தம் நான் மருந்த வந்து நம்பணும். இப்ப எங்க ஊர்லயே பார்த்தா செந்தில் பண்றாரு. ஆனா முக்காவாசி அவர் நம்ப மாட்டாங்க. வெளியூர்க்காரர் தான் நம்புவாங்க. ஆனா உள்ளூர்க்காரர் நாங்க அவரு சொல்றத எடுத்துருக்குறோங்க. பண்ணிட்டு இருக்கிறோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சருகு நோய்க்கெல்லாம் 3 டைம் அடிக்க சொல்லுவாரு. 2 டைம் அடிச்சாவே கிளியர்